ஹலோ, வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சென்னையில் உள்ள பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். பெசன்ட் நகர் பீச்சில் உள்ள முக்கியமான அடையாளங்களில் இது ஒன்று. இது ஒரு நினைவு சின்னம், ஒரு ஒரு மெமோரியல் கேட் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், KAJ ஸ்கிமிட் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, இது அவருடைய நினைவு சின்னமாக. இது ஒரு டேனிஷ் பீரியடில் இருந்தவர், ஒரு கவர்னராக இருந்திருக்கிறாரு. நம்ம அதுக்கு என்ன காரணம், எதனால் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு இதில் ஒரு போர்டில் எழுதியிருக்காங்க. இந்த பார்க்கலாம் வாங்க. இந்த கேட்வே ஆஃப் தமிழ்நாடை பல படங்களில் பார்த்துருப்பீங்க. கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்துருப்பீங்க, கேட் ஆஃப் இந்தியா பாம்பேயில் பார்த்துருப்பீங்க. இது கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, அது மாதிரி தான் இருக்குது. எதனால் அந்த நினைவு சின்னம் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது KAJ ஸ்கிமிட் நினைவகமுங்க. யாதும் முறை யாவரும் கேளு கணியன் பூங்குழலார். ஓகே, KAJ ஸ்கிமிட் என்பவர் 1901ஆம் ஆண்டு டென்மார்க்கில் பிறந்தார். இவர் 1921ஆம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனம் மூலம் மதராஸ் மாகாணத்திற்கு பணியமர்த்தப்பட்டார். இவர் 1930ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அன்று ஒரு ஆங்கில பெண்மணி கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் குதித்து அந்த பெண்மணியை காப்பாற்றினார். இந்த நிகழ்வில் KAJ ஸ்கிமிட் அவர்கள் இறந்து விட்டார். அப்போதைய மதராஸ் மாகாண கவர்னராக இருந்த சர் ஜார்ஜ் பெட்ரிக் ஸ்டேன்லி அவர்கள் தான் KAJ ஸ்கிமிட் அவர்களின் இந்த வீரதீர மனிதநேய செயலுக்காக இவ்விடத்தில் நினைவகத்தை அமர்த்தார். டேனிஷ் குடிமக்களின் மனிதநேயம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக இந்த நினைவகம் கட்டப்பட்டது. இந்த நினைவகம் பல திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. நீங்களும் அவசியம் பாருங்கள். நன்றி.